திருத்துறைப்பூண்டி வேலை ஆட்டோ ஒர்க்ஸ். இன்னும் நம்ம போகிற வேண்டியதுன்னா பஜாஜ் பல்சர் 150 டென்டுஸ்க்குங்க. அது என்ன ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜென்ரலாக சர்வீஸ் பார்க்கணும். அது இல்லாமல் கஸ்டமர் நிறைய கம்ப்ளைண்ட்லாம் சொல்லுவாங்க. எல்லாமே சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் தான். எல்லாத்தையும் பார்த்து நம்ம தரப்போம். வாங்க பார்ப்போம் இந்த வண்டி எப்படி பார்க்குறோம். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வெளியூர்லாம் கிடையாது, நம்ம ஊர் பக்கம் தான். அதனால் ஸ்பேஸ் எல்லாமே எழுதி கொடுங்க, நான் வாங்கிட்டு வந்துட்டு சொல்லிட்டாங்க. அது மாதிரி நான் எழுதி கொடுத்தேன், பக்காவாக எல்லாம் வாங்கி வந்து கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம ஒரு வேலையை பார்க்கணும், ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒர்க் பார்த்தீங்கன்னா பேக்லேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இதில் என்ன பார்த்தீங்கன்னா பேக்கில் செயின் ஃபைட் மாற்றணும். செயின் ஃபைட் மாற்றுறதை விட முக்கியமாக அந்த ஸ்ப்ராக்கெட் பேரிங், கட்ஸ் ரப்பர் இதெல்லாம் சேர்த்து மாற்றணும். இதுக்கு பேரிங் நம்பரும் பார்த்தீங்கன்னா பல்சர் பார்த்தீங்கன்னா 6004 வரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6005 வரும். இதெல்லாம் மாற்றினா மட்டும் அந்த ஒரிஜினாலிட்டி சவுண்ட் இருக்கும், அந்த லூஸ் இருக்காது. இன்ஜினில் பார்த்தீங்கன்னா ஓவர் வைப்ரேஷன் இருக்குன்னாங்க. அதெல்லாம் பிக்கப் ரொம்ப கம்மியாக. இது நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கிளட்ச் அசம்பிளி ஃபுல்லாக மாற்ற போகிறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் கீர், அதாவது லோடு கீர்னு சொல்லுவாங்க. லோடு கீர் பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம். புதுசு மாற்றலாம். புதுசு போட்டால் நல்லாயிருக்கும். அதெல்லாம் புதுசாக மாற்றியாச்சு. மற்றபடி டைம் இன்ஜின் ஒர்க்லாம் இதில் கிடையாது, எல்லாமே நல்லா இருக்குது. காலையில் நேரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா வண்டி அடிச்சு போகுதுன்னு சொன்னாங்க. அது என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கார்பெட் தான். கார்பெட் வந்து நம்ம க்ளீன் பண்ணி தான் போட போகிறோம். இதில் எதுவும் மாற்ற போகிறதில்ல. அது மாதிரி ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா மாற்றி தான் ஆகணும். ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஸ்ட் அதிகமாக. அதனால் இதில் வந்து க்ளீன்லாம் பண்ணி போட்டா நல்லா இருக்குது. நல்லா புதுசு மாற்றியாச்சு இதெல்லாம் ஏர் ஃபில்டர். ஓகே, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோர்க்கோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ நாங்கள் பள்ளங்குடியில் வந்து ரொம்ப ஆக்ஷன் அதிகமாக இருக்குன்னா என்ன நம்ம மாற்ற பார்த்தீங்கன்னா ஃபோர்க் ஆயில் மட்டும் தான் மாற்ற போகிறோம். மற்றபடி ஆயில்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த வண்டியோட ஃபோர்க் ஆயில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 250 ml ஊற்றினீங்கன்னா ஃபோர்க் ஆயில் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த பள்ளங்குழிலாம் விட்ற பார்த்தீங்கன்னா ரொம்ப உள்ளே போகாது. இந்த வண்டியில் கஸ்டமர் சொன்ன ஒரு முக்கியமான ஃபால்ட்டுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டூமூவில் வந்து ஒரு தவளை வந்து மாட்டிக்கிட்டு, அதாவது ஒரு வருஷமாக இருக்கு, நான் எடுக்கவில்லை, கழட்டுறதுக்கு வேலை இல்லை அப்படின்னாங்க. சரி ஓகே, இதுக்காக மெனக்கட்டு இதை கழட்டி எடுத்தேன். இது பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், ஒரு வருஷமாக இருந்தது உள்ளே. ஓகே, வாட்டர் வாஷ்லாம் பண்ணியாச்சு, பக்காவாக புது வண்டி மாதிரி பண்ணிட்டோம். கஸ்டமரை ஓட்டி போட்டோம். அவங்கள்ட்ட கேட்போம் நம்ம வண்டி எப்படி வேலை பார்த்துருக்கோம், அவங்க எங்கே வந்திருக்காங்க. சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். வண்டி ஓட்டி வைக்கலாம். வண்டி எப்படி சார் இருக்குது? வண்டி நல்லா இருக்குது சார், நல்லா பக்காவாக இருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி நம்மள்ட்ட வண்டி விடுறது முடியும். உங்களுக்கு அதிகமாக டிஸ்டர்ப் வந்து என்ன இதில் டிஸ்டர்பாக இருந்தது, அந்த இன்ஜின் சவுண்ட் ஒரு மாதிரியா இருந்தது. சரி, வேற அப்புறம் அந்த செயின் ஸ்ப்ராக்கெட் சவுண்ட் இருந்தது. அடுத்தது இப்போ வந்து நல்லா இருக்கு. வண்டி ஒரு புது வண்டி மாதிரி ஒரு ஃபீல் ஆகிற மாதிரி. ஓகே, நம்ம வேலை பார்த்து நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஓகே, எந்த குறையும் இல்லை இல்லை சார், நல்லா இருக்கு சார். ஓகே சார், எந்த ஊர் சார் உங்களுக்கு? எனக்கு தென்னம்பலம் சார், கரியாப்பட்டினம் பக்கம். தென்னம்பலம் கரியாப்பட்டினம். ஓகே, அங்கேயே நம்ம திருத்திரம்பட்டி தேடி வந்துருக்கீங்க, தெளிவாக பார்த்துருக்கோம்ல? ஆமாம், கண்டிப்பாக நல்லா இருக்குது சார். ஓகே சார், நம்மளை தேடி வந்துருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். ஓகே சார், நல்லா ஒரு புது வண்டி மாதிரி ஃபீல் ஆகுது உண்மையிலே. ஓகே சார், தேங்க்யூ சார்.